ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வராங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டாங்க. பக்கத்தில் ஒரு பஜார்லேருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வீட்டில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறமா பசங்க வந்து படிச்சுட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் தான் பனி பெய்யுது வீட்டுக்கு வாங்க, வந்தால் அப்புறமா போய் பேசிப்பீங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவங்க 2 பேரும் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ சும்மா அப்படி திறந்து வச்சுட்டு அப்பா எங்கே வராங்க, எங்கே வந்துட்டாங்கன்னு கேட்டுறதுலே இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் படித்து ஒரு வேளை ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க டியூஷன் ஒர்க்கு எல்லாத்தையுமே. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து மார்னிங் டியூஷன் இருக்குது. அதனால் முதல்ல முடிச்சிட்டா தான் அவங்க அப்பா வந்த அப்புறம் ஒரே பிஸி ஆகிடுவாங்க. அப்புறம் எழுத மாட்டாங்க. சரி, அவர் வரத்துக்குள்ளேயே வந்து எழுத சொல்லலான்னு சொல்லி எழுத சொல்லிட்டேன். 2 பேர் எழுதுகிறாங்க. லைட்டாக சத்தம் கேட்டவொன்னே எந்திரிச்சு விது ஓடுறாங்க. நான் போட்டோமான்னு கேட்டேன். சரி போய் பார்த்துட்டு வா, அப்பா ஒன்றும் வரல அப்படின்னு சொன்னேன். அவன் அப்பா பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா எங்கள் மாமனார் அந்த பக்கம் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓரக்குத்தி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு. அதனால் அந்த பக்கம் வீட்டில் கொஞ்சம் மாடு ஒர்க்லாம் இருக்குது. வெளியிலேருந்து பிடிச்சி உள்ளுக்குள்ளே கட்டணும். அதனால் போயிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் இப்போ எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அவங்க படிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து அவர் வந்துட்டார். ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு மார்க்கெட் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவுக்கு வந்து போடோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரசகுல்லா இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில். அதனால் சரின்னு எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டாங்க. நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். படித்து முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்பா வந்து வந்தாங்க. சரி, அப்பா வந்து சாமிக்கிட்டே உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பசங்களாம் சரி கொஞ்சம் நேரம் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறமா ஒரு வழியாக வண்டி சத்தம் கேட்டது. ஆக்சுவலாக வந்து ஊரில் வந்து பசங்கள்லாம் இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வராருன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இங்கே வரேன்னா சரி அங்கேருந்து கொர்தாவில் இறங்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொர்தா வரத்துக்கு 1 ஹவர் முன்னாடியே ஃபோன் பண்ணி எல்லோரும் வந்துட்டாங்க. 2 பேர் அவங்க கூட வந்து அவரும் வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு கொர்தாவே போயிட்டாங்க. அவங்க போயிட்டு ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு அவங்க கூட தான் வந்துட்டு இருந்தார். அதனால் வந்த உடனே இங்கே ஆக்சுவலாக வந்து கொர்தாவில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி சக்கிகோபால் வரணும். அங்கேருந்து தான் வீட்டுக்கு வரணும். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கொர்தா வரைக்கும் வந்துட்டதுனால அவங்க கூடயே வந்துட்டார். 2 பேரும் அவங்க கூட வரதுனால சரி அவங்களுக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வரேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் எதாவது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரியவன் வந்து நான் வீடியோ எடுக்கிறது தெரியாமல் சீக்கிரமாக எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி அப்பா வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். சின்னவர் எழுதுறோ இல்லையோ எல்லா பக்கம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆக்சுவலாக படிச்சிருக்கானா இல்லையானே தெரியல. அது அப்புறமா தான் செக் பண்ணணும். கேட்டால் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவங்க அப்பா வரதுலேயே மைண்டு ஃபுல்லாக அவனுக்கு. அதனால் சரி என்ன பண்ணட்டோன்னு சொல்லிட்டு குழந்த எப்படியோ நாளைக்கு டியூஷன் போக மாட்டாங்க. அவர் வந்திருக்கறனால ஏதாவது ஒரு கதை சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்புறமா சவுண்டு கேட்ட உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கதவு திறந்து பார்த்தா வந்துட்டார். அதுக்கப்புறம் ஓடி போய் 2 பேரும் கெட்டியாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தார். அப்புறம் 2 பேரும் காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சித்தப்பா முறை வேணும். அதனால் அவங்க கால்லையும் பசங்க வந்து விழுந்தாங்க. விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் என் கையில் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து மாமனார் காலில் விழுறதுக்கு உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பசங்க கூட பேசினேன். அவங்க ஒய்ஃப்லாம் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி. அவங்களுமே போய் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் கூட போய் அப்பா காலில் விழுந்துட்டு அவங்க வந்து தெரிஞ்சோம். அப்பாவுக்கு வந்து தெரிஞ்ச பையன்றதுனால அவனை போய் காலில் விழுந்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உடனே அதுக்குள்ளே வா அப்படின்னா அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாமே வச்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக வந்து அவங்க அப்பா வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பசங்க வந்து 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து டீ போடவான்னு கேட்டால் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இவங்களுமே வந்து சென்னையில் ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ லீவுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. நான் கேட்டேன் உங்கள் ஒய்ஃப் எங்கே வீட்டில் இருக்காங்களா, அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு. சிரிப்பு வந்துடுச்சு. அவங்க அப்படியே பேசிவிட்டு 2 பேரும் இங்கே இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். டீ காஃபி போடுறேன்னா இல்லை வேணாம் அண்ணி, நாங்கள் கிளம்புறோம், அங்கே வந்து ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து எப்படியும் இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் கிளம்பிடுவார். அங்கே வந்து யாரோ ஃபிஷ்ட் பண்ணுறாங்க. ஃபிஷ்ட்டுனா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமையல் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டாஞ்சோறு மாதிரி. ஆனால் பெரியவங்கன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபுட்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்களாம். அதனால் போகணுன்னு சொன்னாங்க. நானும் வந்து டீ போடவான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து
ட்ரெயின்லேருந்து வரும்போது அம்மா கொண்டு வந்து செஞ்சு கொடுத்த ஃபுட்லாம் வந்து அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்தது, மீதியானது. அதை வந்து அவரே வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டாரு. சரி நான் எதுக்கு தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுப்பேன். அதனால் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பைக்குள்ளே எல்லாம் கிளற ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். பையில் இருந்து சீத்தாப்பழம் இருந்தது. அது வந்து கொஞ்சம் ரொம்ப பழுத்துட்டு இருந்ததுனால லைட்டாக வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்ததுனால அதை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பெரியவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சின்னவர் வந்து எந்த பையில் சாக்லேட் இருக்குன்னு தான் தேடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் பழங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அம்மாவும் வந்து அங்கேருந்து நிறைய ஃபுட்லாம் வந்து கொடுத்து விட்ருப்பாங்க, சாக்லேட்டு பிஸ்கெட் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இவர் அந்த பையை கிளம்பிட்டார். நான் அது இருக்கட்டும், நான் அப்புறமா எடுக்கிறேன், நீ வேலை முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொன்னால் எங்கே சாக்லேட் இருக்குது எங்கே விளையாட்டு பொருள் இருக்குதுன்னு தான் தேடிட்டு இருந்தாங்க. அப்புறமா நானும் லைட்டாக போய் ஒரு சீத்தாப்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் அந்த டைமில் சீத்தாப்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ போடலாம், குளிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப குளிராக இருக்கா, அதனால் சுடு தண்ணியும் வேணான்னு சொல்லி பச்சை தண்ணியிலே குளித்தார், சளி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி. சரி கொஞ்சமாக மிளகு நல்ல தூக்கலாக போட்டு ஒரு டீ போட்டேன். அதுக்கப்புறம் பொரி மிக்சர் கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நானும் அவரும் சாப்பிட்டுட்டு இவர் வந்து அந்த விளையாட்டு பொருள் சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு நான் வெளியில் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் மாமியார் வந்துட்டாங்க. எங்கள் மாமியாரோட ரியாக்ஷன் பாருங்கள். எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி, அதனால் எப்போவுமே அவருக்கு வந்து ஒரு தனி பாசம். 3 பேர்லேயும் ஹஸ்பண்ட் தான் வந்து 3 பசங்கள் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப வந்து கேர் எடுத்துப்பாங்க. ஒரு சில டைமில் அவங்க திட்டினாலுமே ஹஸ்பண்ட் வந்து திட்ட மாட்டார், ரொம்ப வந்து பாசமாக பார்ப்பார். அப்புறம் மாமியார் வந்து நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன், அப்பா வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க சரி வாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஹஸ்பண்டும் நானும் வந்து சரிங்க ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க வந்த உடனே சொல்லி, அதனாலன்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து ஃப்ரிட்ஜை மறுபடியும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டுருங்க, நான் போய் சாப்பாடு செய்கிறேன்னு நினச்சிட்டு எங்கள் மாமியார் வந்து போனவொடனே மறுபடியும் எங்கள் மாமனார் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சரின்னு நான் வெளியில் போயிட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிவிட்டு அப்பா கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவர் கிளம்புனார். நான் வந்து ரசகுல்லாலாம் வந்து மாமியார்கிட்ட கொடுத்து விட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது ரசகுல்லா. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை வந்து பிரித்து கொடுத்துட்டேன். இது மீதி மதியம் வந்து டால்மா செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக மாமியார் மாமனார் எல்லாருக்குமே வந்து சேர்த்து சமைச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அதனால் லைவ்லாம் கூட பண்ணலன்னு. அதிலே வந்து கொஞ்சமாக ஒரு 2 கிண்ணம் போல் இருக்குது. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்டுப்பார். எனக்கு வந்து கஞ்சி சாதம் சாப்பிடணும் போல் இருக்குது, அதனால் கஞ்சி சாப்பிட போகிறேன். அதோட நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு, சாப்பிடணும். சீத்தாப்பழம்லாம் எனக்கு ஃபேவரெட்னால என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரில் இருந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். இங்கேயும் கிடைக்கும், ஆனால் நம்ம ஊர் அந்த டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதனால் வந்து சீத்தாப்பழமும் கொய்யாக்கா அதுக்கப்புறம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பொரியலுமே இருந்தது. மதியம் வந்து நான் இது 2த்தையும் செஞ்சுருந்தேன். இந்த குண்டா ஃபுல்லாக டால்மா, அந்த கடாய் ஃபுல்லாக ஃப்ரியல், அந்த பக்கம் கொடுத்துட்டு மீதியை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க இதெல்லாம் சாப்பிட்றத பார்த்தா எப்படியோ சாப்பாடு சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு சாப்பாடு வந்து சரி கொஞ்சமாக செய்யலான்னு தான் சின்ன பாத்திரத்தில் வச்சுருந்தேன். பெரிய பையன் வந்து இருங்க சொல்லி என்னமோ பண்ணி பார்த்தா நான் சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது என்னை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான். அப்புறமா வந்து நான் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து என்கிட்ட காமிக்கிற வரையும் தெரியல. நானும் சீக்கிரட்டாக வந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நைட்டில் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னால வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு சீத்தாப்பழம் சாப்பிட்டு, அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.